பார்த்து வருகிறோம். தண்டையார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த குடிநீர் இயந்திரத்தில் தண்ணீர் வராமல் அவலமானது ஏற்பட்டிருக்கிறது. விளம்பரத்திற்காக திறக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தில் தற்போது தண்ணீர் வராத அவலமானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்த குடிநீர் இயந்திரத்தில் தண்ணீர் வராத அவலமானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லதா, விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் வெற்று விளம்பரங்களையும் மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. தேவையான திட்டங்களை முறையாக பராமரிக்காமல் இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் நேற்று சென்னை முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் திறக்கப்பட்டது. சென்னை குடிநீர் வாரியம் சார்பில் 6,04,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் கூடும் பகுதிகளில் 50 இடங்கள்ல இந்த ஏடிஎம் என சொல்லக்கூடிய 24 மணி நேரமும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அண்ணா சதுக்கம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதே போல சென்னையில இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் நேற்று திறக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல இந்த குடிநீர் மையங்கள் செயல்படவில்லை. குறிப்பா சென்னை முத்தமிழ் நகர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்தமிழ் நகர் உள்ளிட்ட 3 இடங்கள்ல இந்த குடிநீர் மையங்கள் சில மணி நேரங்களிலேயே தண்ணீர் வராமல் காற்று மட்டும் வரக்கூடிய சூழ்நிலை இருந்து வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதே போல சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியநாதன் பாலம், அந்த பாலம் அருகே நேற்று வைக்கப்பட்ட இந்த ஏடிஎம் என சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் செயல்படாமல் இருந்து வருகிறது. அதே போல முதலமைச்சர் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலும் 4 இடங்கள்ல இந்த குடிநீர் மையங்கள் செயல்படாமல் இருந்து வருகிறது. மக்கள் வரி பணம் சுமார் 6,04,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நேற்று அவசரமாக திறக்கப்பட்ட இந்த குடிநீர் மையங்கள் மக்களுக்கு பயன்படாமல் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். ஏற்கனவே 2013ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வார்டிலும் கிட்டத்தட்ட 53 இடங்களில் தினமும் 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுக்க வேண்டி பல்வேறு இடங்கள் 53 இடங்கள்ல புரட்சி தலைவி அம்மா திறந்து வைத்தார்கள். குறிப்பாக குடிசை பகுதிகளை முன்வைத்து அந்த பகுதிகளில் பிரம்மாண்டமான சுத்திகரிக்கப்பட்ட இயந்திரம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மக்களும் தினமும் 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக பெற்று வந்தார்கள். விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் சென்னையில் புரட்சி தலைவி அம்மாவால் தொடக்கி வைக்கப்பட்ட இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் செயல்படாமல் பழுதடைந்து தற்போது அந்த திட்டத்தை முடக்கும் இருந்துட்டு வராங்க. சென்னையில எந்த இடத்திலும் அம்மா குடிநீர் மையம் செயல்படாமல் இருந்து வருகிறது. அந்த மையத்தை சரி செய்தாலே சென்னையில இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைத்துவிடும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது என்ற காரணத்தினால் இந்த விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இது போன்ற அம்மா குடிநீர் மையத்தை மூடு விழா நடத்த நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஆனால் தற்போது விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில தொடங்கி வைக்கப்பட்ட இந்த ஏடிஎம் என சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையம் என்பது செயல்படாமல் ஒரே நாளில் காற்றில் பறந்து வருகிறது. இதன் காரணமாக மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெற்று விளம்பரத்திற்காக விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மக்கள் வரி பணத்தில் தொடங்கப்பட்ட இந்த குடிநீர் மையங்கள் ஒரே நாளில் செயல்படாமல் இருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாருலதா, இது தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.